வணக்கம். 2013ல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தோட மையத்துல ஒரு மர்மம் நடந்துச்சு. அது இன்டர்நெட் உலகத்தையே உலுக்கின எலிசா லாம் வழக்கு. இது காணாம போன ஒரு பொண்ணோட சோக கதை மட்டும் இல்ல, லாஜிக்கையும் அறிவியலையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை ஆண்டிட்டு இருக்கிற ஒரு விடை தெரியாத புதிரை. இந்த வழக்கோட ஆழத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வரிய மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம பார்க்க போற காட்சிகள் சாதாரண விளக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மாதிரி தோணலாம். சரி, வாங்க இந்த மர்ம கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போகலாம். எல்லாமே ஜான்வரி 2013ல தான் ஆரம்பிச்சது. யார் இந்த எலிசா லாம்? அவங்களுக்கு என்ன ஆச்சு? எலிசா லாம் கனடாவை சேர்ந்த ஒரு 21 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட். புதுசா ஒரு பயணம் போகணும்னு ரொம்ப ஆசையா தனியாவே அமெரிக்காக்கு வந்திருந்தாங்க. ஜான்வரி 2013ல அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சரித்திர புகழ் பெற்ற ஆனா கொஞ்சம் கெட்ட பேர் கொண்ட செசில் ஹோட்டல்ல தங்குனாங்க. ஆனா அதுதான் உங்க கடைசியா உயிரோட பார்க்கப்பட்ட இடமா மாறும்னு அன்னிக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கொஞ்ச நாள் எல்லாமே ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க தினமும் அவங்க பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஜனவரி 31ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த காலும் வரல. ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம அப்படியே மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. எலிசாவை தேடுற வேலை தீவிரமா நடந்துச்சு. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. அப்போதான் போலீஸ் ஒரு முக்கியமான ஆதாரத்தை வெளியிட்டாங்க. ஆனா அந்த ஆதாரம் இந்த வழக்கின் மர்மத்தை அதிகமாக்குச்சே தவிர குறைக்கவே இல்ல. வேற எந்த துப்பும் கிடைக்காத நிலைமையில போலீஸ் கையில இருந்த ஒரே ஆதாரம் செசில் ஹோட்டலோட லிஃப்ட்ல பதிவான ஒரு சிசிடிவி வீடியோ தான். அந்த 4 நிமிஷ வீடியோ இந்த வழக்கையே ஒரு இன்டர்நேஷனல் புதிர மாத்திருச்சு. அந்த வீடியோல எலிசா லிஃப்ட்டுக்குள்ள ரொம்ப பதட்டமா வராங்க. அவசரமா எல்லா பட்டன்ஸையும் அழுத்துறாங்க. ஆனா லிஃப்ட் கதவு மூடவே மாட்டேங்குது. அப்புறம் ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, யாரோ அவங்கள துரத்திட்டு வர்ற மாதிரி. மெதுவா வெளியே எட்டி பாக்குறாங்க. ஆனா வெளியே ஹால்வேல யாருமே இல்ல. திடீர்னு காத்துல யார்கிட்டயோ பேசுற மாதிரியும் கையெல்லாம் விசித்திரமா அசைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வினோதமான நடவடிக்கைக்கு பிறகு அவங்க லிஃப்ட விட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் லிஃப்ட் நார்மலா வேலை செய்யவே ஆரம்பிக்குது. இந்த லிஃப்ட்ல இருந்து அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்கள யாருமே உயிரோட பார்க்கவே இல்லைங்கிறது தான் இதுல நம்மள உறைய வைக்கிற உண்மை. இதுதான் அவங்க கடைசியா பதிவான தருணம். இந்த வீடியோவை பாக்குற எல்லோரோட மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். அவங்க யார்கிட்ட இருந்து ஓடி ஒளிஞ்சாங்க? இல்ல அவங்க பயப்படுற மாதிரி உண்மையிலேயே அங்க யாராவது இருந்தாங்களா? எலிசா காணாம போய் வாரங்கள் கடந்து போச்சு. அந்த வீடியோ மர்மம் ஒரு பக்கம் இருக்கு. ஹோட்டல்ல ஒரு புது அருவருப்பான பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுதான் இந்த வழக்கின் அடுத்த அதிர்ச்சிகரமான கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போச்சு. நாட்கள் வாரங்களா மாறுச்சு. ஹோட்டல்ல தங்கியிருந்த கெஸ்ட்ஸ் எல்லாம் நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவும் சாதாரண கம்ப்ளைண்ட் இல்ல, தண்ணிய பத்தின ஒரு விசித்திரமான திகிலூற்ற புகார் அது. அவங்களோட புகார்கள் இதுதான்: தண்ணி பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கு, தண்ணியோட டேஸ்ட் ஒரு மாதிரி ஸ்வீட்டாவும் விசித்திரமாவும் இருக்கு, தண்ணி கருப்பு நிறத்துல வருது, அதுல இருந்து ஒரு தாங்க முடியாத கெட்ட வாடை வருது. இந்த நிலைமை தான் ஒரு பயங்கரமான உண்மையை நோக்கி எல்லாரையும் கொண்டு போச்சு. புகார்களோட தீவிரம் அதிகமானதும் ஹோட்டல் ஊழியர்கள் பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போய் அங்கிருந்த பெரிய வாட்டர் டேங்குகளை செக் பண்ணாங்க. அப்போ நல்ல கனமான மூடியால மூடப்பட்டிருந்த ஒரு டேங்குக்குள்ள அவங்க எலிசா லாமோட உடலை கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு மர்மத்தை இன்னும் ஆழமாக்குச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, அலாரம் வச்ச பூட்டியிருந்த மொட்டை மாடிக்கு அவங்க எப்படி போயிருக்க முடியும்? கிட்டத்தட்ட 10 அடி உயரமான அந்த வாட்டர் டேங்க் மேல தனியா எப்படி ஏறினாங்க? எல்லாத்துக்கும் மேல உள்ளே இருந்து அந்த கனமான மூடிய அவங்க எப்படி மூடியிருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் லாஜிக்கே இல்லாம இருந்துச்சு. இந்த அமானுஷ்ய கதைகளுக்கு மத்தியில ஃபொரென்சிக் மற்றும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஒரு வேற கோணத்தை காட்டுச்சு. போலீஸ் மற்றும் மருத்துவ நிபுணர்களோட விசாரணை இந்த மர்மத்துக்கு ஒரு தர்க்க ரீதியான விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணுச்சு. விசாரணையில ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை வெளியே வந்தது. எலிசா லாம் பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு மனநல பாதிப்புக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது மனநிலையில பயங்கரமான ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு நிலை. இதோட தீவிரமான கட்டங்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாம மாய தோற்றங்கள், தேவையில்லாத பயம் மாதிரியான கடுமையான உளவியல் சிக்கல்கள் வரலாம். இதுதான் அதிகாரப்பூர்வ பிரேத பரிசோதனை அறிக்கையோட சுருக்கம். மரணத்துக்கான காரணம் தற்செயலா தண்ணில மூழ்கினதுதான். பைபோலார் டிஸார்டர் ஒரு முக்கியமான காரணியா குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க உடம்புல ஆல்கஹாலோ இல்ல வேற எந்த சட்டவிரோத போதைப்பொருளோ இருந்ததுக்கான அறிகுறி இல்ல. ரொம்ப முக்கியமா அவங்கள யாரும் தாக்கியதற்கான எந்த தடையும் இல்ல. இதனால இது கொலைங்கிற தியோரிய முழுசா நிராகரிச்சாங்க.
ஆக புலனாய்வாளர்கள் ஒரு தர்க்கரீதியான முடிவுக்கு வந்தாங்க. லிஃப்ட்ல எலிசாவோட இந்த விசித்திரமான நடத்தை ஒரு ஆமானுஷ நிகழ்வு கிடையாது. அது அவங்களோட மனநல பாதிப்பால ஏற்பட்ட ஒரு தீவிர சித்தப்பிரமை நிலை, அதாவது சைக்காட்டிக் எபிசோட். அவங்க பார்த்ததெல்லாம் நிஜமில்ல, அது அவங்க மனசோட மாயத்தோற்றங்கள் தான். அஃபிஷியல் ரிப்போர்ட் ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இந்த வழக்கு இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு மர்மமாவே தொடருது. அறிவியல் காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லாததுதான் இதுக்கு காரணம். இந்த ஒப்பீடு இத தெளிவா விளக்கும். ஒரு பக்கம் இன்டர்நெட்ல பரவன அமானுஷ கோட்பாடுகள், அவரை ஒரு பேய் துரத்துச்சு, அவரை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆதாரங்களோட அடிப்படையில உருவான அதிகாரப்பூர்வ முடிவு. இது ஒரு மனப்பிரமையால நடந்த ஒரு சோகமான விபத்து. இந்த வழக்கு ஏன் இவ்ளோ பிரபலமாச்சு? ஏன்னா அந்த லிஃப்ட் வீடியோ ஒரு நிஜ வாழ்க்கை திகிழ் படத்தோட ஒரு காட்சிய பாக்குற மாதிரி ஒரு உணர்வு கொடுத்துச்சு. அது நமக்கு விளக்க முடியாத ஒன்ன பார்த்து வர அந்த ஆதி காலத்து பயத்தை தூண்டி விட்டுடுச்சு. இறுதியா இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். நமக்கு தர்க்க ரீதியான விளக்கங்கள் கிடைச்சாலும் எலிசா லாமோட அந்த கடைசி தருணங்கள் ஏன் இன்னும் நம்மள ஆட்டிப்படைக்குது? ஒருவேளை சில சோகமான உண்மைகள் எப்போதுமே முழுசா விளக்க முடியாத மர்மத்தோட நிழல்ல தான் வாழுமோ என்னவோ?